சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. தொலைக்காட்சியில் சொன்ன கருத்துக்கள் என்ன, அதன் பிறகு உண்மையாகவே ஒரு முரண்பட்ட கருத்துக்களை சொன்னாரா? அப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்கிறது மட்டும் உண்மை. இப்போ சொன்னப்பட்டதுக்கு பிறகு அது அந்த கட்சிகளுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துது. அதனால அவர் வந்து இதை மறுக்கிறார். பிஜேபியின் பி டீமாக விஜய் இருப்பார் நம்பி இருக்கிறேன். ஆனால் இப்போ ஒரு ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, வந்தால் அது நேரடியாக பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் போயிடும். இப்போ ஒரு அரசாங்கம் இருக்குன்னா கூட நம்ம குறை நிறைகளை சொல்லி அங்கே சரி பண்ணிக்கலாம். ஜனாதிபதி ஆட்சி வச்சு எங்கே போய் கேட்பீங்க அப்படிங்கிற அவங்க தெளிவாக இருக்காங்க நிலைப்பாட்டில். இது யார் ஆட்டி வைக்கிறது? அடுத்து நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கக்கூட போகாம சூழ்நிலை வந்துடும். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அங்கேயே வந்துடும். விஜய் இதே மாதிரி மதசார்பற்ற கொள்கையில தமிழ்நாட்டில் உரிமை சார்ந்த விஷயங்கள்ல பாஜகவை எதிர்க்கிற விஷயங்களா இருக்கட்டும், ஒன்றிய அரசினுடைய அடக்குமுறையை ஃபேஸ் பண்றக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்கிறாரு, எவ்வளவு உறுதியா இருக்கிறாரு அப்படின்னு வச்சுதான் இந்த கூட்டணி அங்க தொடருமா இல்லையாங்கிறது தெரியும். காங்கிரஸ் அங்க தொடருமா இல்லையாங்கிறது தெரியும். பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அங்க இருக்கக்கூடிய அந்த 30-25 பேர் 30 பேரை ஆதரவு வாங்கிட்டு இந்த கூட்டணியை கழட்டி விடுங்கன்றாங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் அவர் சொன்ன கருத்துக்கள், அதன் பிறகாக அவர் ப்ரெஸ் மீட்டில் சொன்ன கருத்துக்களும் முரண்பாடாக இருக்குது. ஏன் அவர் இப்படி கருத்துக்கள் மாற்றி மாற்றி சொல்கிறாரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய விவாதமாக போயிட்டு இருக்குது. உண்மையாகவே முரண்பட்ட கருத்துக்கள் அவர் சொன்னாரா? அப்படி என்ன முக்கியமான கருத்து அது அப்படின்றது குறித்து நமக்கு தகவல் கொடுக்கறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் ஒரு முழுநீள இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாரு. நிறைய பேசுகிறாங்க அவங்க. அதில் சில சர்ச்சையான விஷயங்கள் எடுத்து பாருங்கள், இவர் இப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பேச போக அதை பற்றி கேட்டால் மாற்றி சொல்லிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு வருது. முதல்ல சார், அவர் தொலைக்காட்சியில் சொன்ன கருத்துக்கள் என்ன, அதன் பிறகு உண்மையாகவே ஒரு முரண்பட்ட கருத்துக்களை சொன்னாரா? இந்த தேர்தல் முடிவு வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யாரும் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட். அதாவது பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக தோல்வி அடைந்து 2 வருடத்திற்கு முன்னாடி தொடங்கப்பட்ட தாவேகா வெற்றி பெறுது. ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் சொல்லியிருக்கு. அதுவும் இல்லாமல் 108 தொகுதி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கான மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கு. மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு ஹங்கு அசம்பிளி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் முதல் முறையாக வந்திருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அதிமுக ஒரு அணியாகவும், திமுக ஒரு அணியாகவும், தாவேகாவாகவும், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அணியாகவும் அப்படி செதறி போய் கிடக்குது. செதறி போய் கிடக்கிறப்ப ஆட்சி அமைப்பதற்கு இவருக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளுடைய தயவு தேவைப்படும் கேட்குறாரு. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக, ஐஎம்எல்லுடைய ஆதரவு கேட்குறாரு. இந்த இடத்துல தான் நம்ம விஜய் வந்து ஆரம்பத்தில் இந்த விஜய் மீது ஒரு சாயம் இருந்தது இல்லையா? விஜய் வந்து ஒரு பி டீமா, பிஜேபி பி டீமாக இருக்கார், ஓட்டை பிரிக்க போகிறாரு, ஸ்பாயில் பண்ண போகிறாரு, நம்மளை போன்றவர்கள் சொன்னோம். ஆனால் அந்த இடத்தில் விஜய் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு வேலையப்படுறாரு. நான் பி டீம் கிடையாதுங்க, நான் அப்படியே இருந்தேன்னா நான் அதிமுக கூட்டணிக்கே போயிருப்பேன். அவங்க தயாராக இருக்கிறாங்க எப்போன்னு. அது வேண்டாம் அப்படின்ட்டு நான் ஒரு செக்குலர் பாலிடிக்ஸ், ஒரு மதசார்பற்ற அரசியல் தமிழ்நாட்டில் செய்யணும், அதுக்காக ஒரு 4 நாள் ப்ராசஸ்லாம் நடக்குது, கொடுக்குறாங்க. இல்லை, இந்த கேப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செய்தி போகுது. மிட் நைட்லேருந்துலாம் ஆரம்பித்தாங்க பார்த்துங்க. மிட் நைட்லாம் திமுக ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க, ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. நம்ம நிறைய பிரேக்கிங்லாம் போச்சு, நம்மளாம் கூட வீடியோ உட்காந்து பேசி யார் முதல்வர்னு அவங்களே இதை மாதிரிலாம் போச்சு. இல்லை திமுக ஆதரவு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக போகிறார் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக போச்சு. அதற்கு பிறகு என்ன பண்ணாங்க, திருமாவளவன் அவர்களை வந்து 2 கட்சியும் சேர்ந்து முதலமைச்சர் ஆக்க போகிறாங்கிற செய்தியும் போச்சு. இதை தொடர்பு படுத்தி தான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்குறப்ப அவர் சொல்கிறாரு, அந்த மாதிரியான ஒரு பேச்சு நடைபெற்றது, ஆனால் வந்து அது யாருமே ஒத்துக்கல. முதல்ல வந்து அதிமுகவுக்கு திமுக வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறதாக பேசப்பட்டது. அதுக்கு வந்து திமுகவுக்குள்ளேயே நிறைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. கூட்டணி கட்சிகளும் ஒத்துக்கல, அது ட்ராப் பண்ணப்பட்டது. அதுக்கு பிறகு நான் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைமை எடுக்கப்பட்டதுக்கு பிறகு 2 கட்சிகளும் சேர்ந்து திமுகவும் சேர்ந்து திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு தயாராக இருந்தாங்க. அப்படி ஒரு பேச்சு அடிபட்டு அது ஒருத்தர் மூலியமாக எங்கள் செய்தியாக என்ற சொல்கிறாங்க. நான் அதையும் மறுக்கிறேன், அது நடக்காத காரியம் அப்படின்ற மறுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை பதிவு பண்ணுறாரு. பதிவு பண்ணோடனே இது எல்லாரும் பார்த்தீங்களா இது மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை கடுமையாக சோஷியல் மீடியாவில் விமர்சனமாகுது. இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சு சொல்கிறாருன்னா, அந்த மாதிரியான ஒரு செய்தி சொல்லப்பட்டது, அந்த மாதிரியான நேரடியாக அந்த நிர்வாகிகள் என்ற பேசல ஒரு செய்தி சொல்லப்பட்டதுங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது தேவையில்லாத நெருக்கடிகளை 2 கட்சிகளுக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு முயற்சி நடந்ததாக பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தி தான். அப்போ என்னென்னா, தாவேகாங்கிற ஒரு புதிய இயக்கம் வந்திருக்கு, அதை வந்து எப்படி ஏற்றுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்தனால அதை முடிவு எடுத்துக்கிறாங்க.
அதுக்கு பிறகு அந்த கூட்டணி கட்சியிலே ஆதரவு கொடுத்துட்டாங்க, ஆட்சி அமைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அதிமுகவில் ஒரு பிளவாக வந்தாங்க, அதெல்லாம் பார்த்தோம். அவங்க ஒரு 4 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த வழக்கும் இருக்குது. அப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்கிறது மட்டும் உண்மை. அது வந்து இப்போ சொன்னப்பட்டதுக்கு பிறகு அது அந்த கட்சிகளுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திடும். அதனால அவர் வந்து இதை மறுக்கிறார். பட் சார் இதில் என்ன அப்படின்னா 2 மாறுபட்ட கருத்துக்கள்ன்றத விமர்சனமே இருக்குது. அவர் பாருங்க அந்த டிவி இன்டர்வியூவில் சொன்னது வேற, ப்ரெஸ் மீட்டில் சொன்னது வேற, முரண்பட்ட கருத்துக்கள் சொல்கிறாரு. நடந்துச்சு நடக்கலைன்னு சொல்லி உண்மையாகவே அந்த சம்பவம் நடந்துச்சா இல்லை சங்கடம் ஏற்படுத்த வேண்டாம் தான் திருமாவளவர்கள் வந்து சூழலை புரிஞ்சுக்கிட்டு மாற்றி சொல்கிறாரு? இல்லை, திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரொம்ப ஆழமாக பார்க்கக்கூடியவர், கூர்மையாக பார்க்கக்கூடியவர். இந்த தேர்தல் அதுக்காக தான் இந்த மாதிரியான சூழ்நிலை வரும் தெரிஞ்சு தானே போட்டிடுறதுக்கு தயாரானார். அப்போ இப்பயும் கூட அந்த நிர்வாகிகள் வந்து தொடர்ந்து அவரை வந்து அந்த தாவேக்காவல் வரணும், நீங்கள் அமைச்சரவையில் இடம்பெறணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. இல்லாட்டி நம்ம நிர்வாகிகளே அவர் அமைச்சரவையில் இடம்பெறணும்னு கேட்குறாங்க. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிலைப்பாட்டில் வெளியிலிருந்து ஆதரவு, திமுக கூட்டணியில் தொடரும், இந்த ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவுங்கிறது நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஏன்னா வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தா தான் ஆட்சியில் நடக்கக்கூடிய குறைநிறைகளை நம்ம சுட்டி காட்ட வெளிப்படையாக இன்னும் பேசலாம் அப்படிங்கிறதுனால அவர் தெளிவாக இருக்கார். நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் இருக்கும்ல, நம்மளுக்கு ஒரு பதவி வேணும், நமக்கு ஒரு அதிகாரம் வேணும் அப்படிங்கிறதுனால அவங்க அதை நோக்கி போகிறாங்க. இப்போ அவருக்கு அந்த சம்பவங்களும் நடைபெற்றது உண்மைதான். வந்து 2 கட்சிகளும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்ததாக அது அதிமுக தான் அதை வந்து முதல்ல வந்து அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதிமுக தரப்புல தான் பேச ஆரம்பிச்சு இப்போ 2 பேர்லையும் மாறி மாறி நடந்திருக்கு. அதெல்லாம் நடந்திருக்கு தான். இப்போ ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை 2 கட்சிகளுக்குமே வந்துடக்கூடாது, 2 கட்சிகளுக்கான ஃபியூச்சர் இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியலான பேசின விஷயத்தை வந்து பண்ணக்கூடாதுன்னு அவர் நினைக்கலாம். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஓப்பனாக யதார்த்தத்தோடு பேசுவாருங்க. ஆனால் திருமாவளவனோட இன்டர்வியூ பார்க்குறப்ப அதில் எந்த ஒளிமுறையுமே இருக்காது. மேக்சிமம் அது வந்து யதார்த்தத்தை ஒட்டி போகக்கூடிய விஷயம். அவர் கட்சியை சொல்கிறாரு, என் கட்சியில் பல பேர் இப்போ வந்து தாவேக்காவில் அமைச்சரவையில் இடம்பெறணும்னு கேட்குறாங்க. அது அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய ஜனநாயகம். நான் தலைவராக இல்லாமல் தனி மனிதனாக நான் என்னோட நிலைப்பாடு வேணாங்கிறது இப்படின்னு அவரே பேசுகிறார். அப்போ அவர் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையுமே அவர் டிரான்ஸ்பரண்டாக பேசுகிறார். அப்போ அந்த சம்பவத்தையும் அப்படி தான் பேசியிருக்கிறாரு. தர்ம சங்கடம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் பேசிடலாம். அப்படி சார் திருமாவளவன் அவர்கள் இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்றது தேர்தல் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று ஆட்சி அதெல்லாம் தாண்டி சோஷியல் ரிஃபார்ம்ஸ் இல்லைனா வந்து எவ்வளோ இம்பேக்ட் சிறுத்தைகள்கிட்ட இருக்குது அவங்களாலன்றது நமக்கு தெரியும். பட் இவ்வளோ இருக்கக்கூடிய கட்சி, இவ்வளோ கட்டமைப்பு கொள்கை எல்லாமே இருக்கக்கூடிய கட்சியை திமுக, அதிமுக, இப்போ தாவேகா இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து பகடக்காயாக பயன்படுத்துறது, இல்லை இவங்களுடைய அரசியலுக்கு வந்து அவரை பயன்படுத்திக்கிறது, அவரை ஆட்டுவிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஈடுபடுறாங்களா இல்லை ஈடுபட முனைகிறாங்களா? இல்லை, இது அந்த மாதிரி ஈல்டாகிறதுக்கான பார்ட்டியும் கிடையாது, தலைவரும் கிடையாது. அவரை நீங்கள் யாரையும் பகடக்காயை ஆக்கி வைக்க முடியாது, அவரை ஆட்டி வைக்கவும் முடியாது. அப்படி ஆட்டி வைக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா பாஜகவோட போயிருப்பாரு. பாஜக கொடுக்காத ஆஃபரா மத்தியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கலன்னு பாரு, சீட்டு எதனாலும் கொடுத்துருப்பாங்க. இல்லை, இந்த கொள்கையோட இப்போ நாங்களும் நீங்களும் ஒரே கொள்கைக்காக தான் பேசுகிறோம். இப்போ அவர் போட்டி போடணும்னு வர்றாரு, அவரை போட்டி போட விடாமல் யார் அப்போ தடுக்கிறா? இல்லை, கொள்கை ரீதியில் சமரசமே பண்ணிக்கிற மாட்டார். இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காரு. இப்போ அவங்க அதிகாரத்தில் பங்கு தரோம் அப்படின்னு சொன்னாலும் கூட, ஆட்சியில் பங்கு தரோம்னு சொன்னாலும் கூட அது தர்ம சங்கடத்தை நேர்த்திடும். ஒரு அரசாங்கம் ரன் பண்ணிட்டு போகிறப்ப அது நிறைய குறைநெறிகள் இருக்கும், அதை நம்ம சுட்டி காட்ட முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. இப்போ கொள்கை ரீதியாக இங்கே வந்து பார்த்துருக்காருன்னா அவரே இந்த பேட்டிலையும் சொல்கிறார், நானே விஜயை கடுமையாக எடுத்திருக்கேன், பிஜேபியின் பி டீமாக விஜய் இருப்பார் நம்பி இருக்கிறேன். ஆனால் இப்போ ஒரு பிரசிடென்ட் ரூல் வந்துடக்கூடாது, ஒரு ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, வந்தால் அது நேரடியாக பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் போயிடும். இப்போ ஒரு அரசாங்கம் இருக்குன்னா கூட நம்ம குறைநிறைகளை சொல்லி அங்கே சரி பண்ணிக்கலாம். ஜனாதிபதி ஆட்சி வச்சு எங்கே போய் கேட்பீங்க? 3 மணி கூட வந்துடுவாங்க, பிஎம்சி வந்துடும், எல்லாத்தையும் அவங்க நினச்சதெல்லாம் டக்கு டக்கு நிறைவேற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. யார்ட்டையும் எந்த விதமான டிஸ்கஷனும் கிடையாது. அந்த சூழ்நிலைக்கு தமிழ்நாடு வந்துடக்கூடாது. 6 மாதத்தில் எல்லாத்தையும் மாற்றி போடுவாங்க. அதுக்காக அவர் வழி இல்லாமல் திமுக கூட்டணியில் முதலமைச்சராக ஸ்டாலினை காட்டி தான் நாங்கள் வந்து ஓட்டு வாங்கியிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல தமிழ்நாட்டுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது. அதுக்கு வைசிகா சார்பில் அடுத்த எலெக்ஷன் வந்துடக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் இந்த கூட்டணிக்கு ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற அவங்க தெளிவாக இருக்காங்க நிலைப்பாட்டில். இதை யார் ஆட்டி வைக்கிறது? இவர் கையில் தான் முடிவு இருக்குது, இவர் கையில் தான் சாட்டை இருக்குது. இவர் நினச்சா போகலாம், நினச்சா வரலாம். அதே நேரத்தில் கட்சி நிர்வாகியினுடைய அவங்களுடைய கோரிக்கைகளையும் கேட்குறாரு, அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்குறாரு, அவங்களுடைய ஆசைகளையும் கேட்குறாரு. அவங்க அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க, நம்ம ஆட்சிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய ஜனநாயகம், அதை யோசிப்போம். ஆனால் அவருடைய நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவாக இருக்கிறார். இந்தியா கூட்டணியில் விசிக தொடருமா சார்? ஏன்னா இதை பற்றின கேள்விக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக நாங்கள் எங்களுக்குள்ளே கலந்து பேசிட்டு சொல்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வாரம் கிட்ட சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது திமுகவோட இருந்த அந்த இணைப்பு தான், இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போது அதில் தொடர்ந்து விசிக பயணிக்குமா இல்லை திமுக? இப்போ இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இல்லையே, அதுதான் கேட்குறேன். அது இங்கே முடிஞ்சு போச்சு. இந்தியா கூட்டணி இப்போதைக்கு தமிழ்நாட்டில் உடைந்து சிதறி சிக்குநூறாகி போய்விட்டது. இந்தியா கூட்டணிக்கு முக்கியமான பார்ட்டி வந்து ஆல் இந்தியா லெவலில் காங்கிரஸ். அடுத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக.
ரெண்டு கட்சியிலுமே வேறு வேறு திசையை நோக்கி போயிட்டாங்க. காங்கிரஸ் நிலைப்பாடு 2029, 31 எல்லாமே நாங்கள் தாவேக்காவோட தான் லாங் டைம் அக்ரிமெண்ட் போட்டோம், எங்களுக்கும் பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, உங்களோட வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ தேர்ட் ஃப்ரண்ட், மூணாவது அணியாக ஒரு அணி அமைகிறதுக்கான மம்தா, அகிலேஷ், ஸ்டாலின் இவங்கெல்லாம் சேர்ந்து மூணாவது அணியாக அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கருத்து கணிப்புகள் வரக்கூடிய கேசியங்கள்லாம் வச்சு பார்க்குறப்ப அடுத்து நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கக்கூட போகாமல் சூழ்நிலை வந்துடும். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அங்கேயே வந்துடும். அகில இந்தியாவில் அப்படி தான் நடந்திருக்கு. அப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து முக்கியமான ஒரு லீட் எடுப்பாங்க. அப்போ இவங்களுடைய தேவைகள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி அண்டு அகிலேஷ் யாதவ், பினராயி விஜயன் இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டியாக மூணாவது அணியாக அகில இந்திய அளவில் கட்டமைப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே இந்தியா கூட்டணி கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய விரிசல் ஆயிடுச்சு. இனி காங்கிரஸ் திமுக சேர்வதற்கான வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களும் கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு சேர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய மனக்கசப்பாகி போச்சு. அடுத்த முறை திமுக ஜெயிச்சா சேருவாங்களா, வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதுக்கு இந்த நாடாளுமன்ற அடுத்து வரக்கூடியது நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் முக்கியமான காங்கிரஸுக்கு முக்கியமான தேர்தல் அகில இந்திய அளவில். அப்படிங்கும்போது காங்கிரஸ் திமுக பயணிக்காது, திமுக காங்கிரஸோடு பயணிக்காது. இந்தியா கூட்டணி இந்தியாவிலே இல்லை, தனித்தனியாக அந்த புள்ளியாக இருந்துச்சு. இப்போ தனித்தனியாக பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஒரு பக்கம் போயிடுச்சு, இன்னொரு பக்கம் போயிடுச்சு, ஒரு பக்கம் போயிடுச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் விசிகாவுடைய விசிகா கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு தான் இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அவங்க அந்த நேரத்தில் கம்யூனிஸ்டில் இருக்க இடத்துல விசிகா இருக்கும், விசிகா இருக்க இடத்துல கம்யூனிஸ்ட் இருக்கும். அவங்களுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு பாலிசி வச்சுருக்காங்க. அப்போ என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னா, விஜயினுடைய அரசியல் செயல்பாடுகள் தான் அந்த முடிவை தீர்மானிக்கும். ஓகே, விஜய் இதே மாதிரி மதசார்பற்ற கொள்கையில் தமிழ்நாட்டில் உரிமை சார்ந்த விஷயங்களில் இந்த பிஎம்சிரியாக இருக்கட்டும், மற்றபடி மூன்று மொழி கொள்கையாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், பாஜகவை எதிர்க்கிற விஷயங்களாக இருக்கட்டும், ஒன்றிய அரசினுடைய அடக்குமுறையை ஃபேஸ் பண்ணுறக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாரு, எவ்வளோ உறுதியாக இருக்கிறாரு அப்படின்னு வச்சு தான் இந்த கூட்டணி அங்கே தொடருமா இல்லையாங்கிறது தெரியும். காங்கிரஸே அங்கே தொடருமா இல்லையாங்கிறது தெரியும். ஏன்னா இன்னைக்கு கேரளாவில் வந்து பதவியேற்பு விழா, காங்கிரஸ் பதவி இருக்குது. அதில் வந்து விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டது, விஜய் போகிறதாக செய்தி வரப்பட்டது. அதுக்கு பிறகு விஜய் போகலை. ஆனால் அது சார்பாக ஒரு முக்கிய நிர்வாகியாக அங்கே போயிருப்பாரான்னு பார்த்தா இப்போ வரைக்கும் அதுவும் நமக்கு தெரியல, போகலை. அப்படிங்கும் போது இது வந்து பிஜேபிக்கு அழுத்தத்துக்கு விஜய் ஆளாகிறாரா? பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த 30 பேரை ஆதரவு வாங்கிட்டு இந்த கூட்டணியை கழட்டி விடுங்கன்றாங்க. அப்படி ஒரு மறைமுகமான ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுது விஜய்க்கு. அது விஜய் வந்து அதை வந்து ஒத்து போகிறாரா, இல்லை அதை எதிர்த்து மதசார்பற்ற அரசியல், பாஜக எதிர்ப்பு, மாநில உரிமைகள் இதில் சமரசம் இல்லாமல் அவர் பயணம் பண்ண போகிறாராங்கிறது இன்னும் 2 வருஷம் இருக்குது. இதில் தெரிஞ்சிடும். தெரிகிற பட்சத்தில் அப்போ காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் எல்லாம் அப்போ ஒரு முடிவு பண்ணுவாங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், இல்லைனா அவங்களுடைய மேடை பேச்சுகள், செயல்பாடுகள் எல்லாத்துலேயுமே ரொம்ப தீவிரமாக பாஜகவை என்னுடைய ஆக்டிவிட்டீஸை எதிர்த்தவங்க. இந்த மாதிரி எல்லா கட்சிக்குமே வந்து பர்சன்டேஜ் குறைஞ்ச மாதிரி அவங்களுக்கும் முன்னாடி இருந்ததை விட கம்மியாக இருக்குது. இப்போது அரசியல் பல மட்டங்களை எல்லா மட்டத்தையும் பார்த்த ஒரு திருமாவளவன் அவர்கள் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? இல்லை, அவர் ரொம்ப யதார்த்தத்தை புரிஞ்சிருக்காரு. அவர் பேசுகிறார், எங்களுடைய ஓட்டுகளையும் விஜய் எடுத்திருக்கிறாரு, திமுகவுக்கான பாரம்பரிய ஓட்டுகளையும் எடுத்திருக்காரு, கிறிஸ்தவ ஓட்டுகள் திமுகவுக்கு வலுவாக விடக்கூடிய ஓட்டுகள் அந்த ஓட்டையும் எடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் வந்து இன்றைக்கி அவருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க ஒரு மாற்றம் வேணும்னு. அந்த மாற்றம் அது வந்து நம்பிக்கை தரக்கூடிய வகையில் இருக்கா? அந்த மாற்றத்தை மக்கள் நம்புகிறாங்களா, இல்லை அவர் செயல்பாடு உறுதியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் அந்த அரசாங்கம் செயல்படக்கூடிய விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது. இப்போ தான் வந்திருக்கிறாங்க, ஒரு 2 மாதம் ஆகட்டும், அவங்க செயல்பாடுகள் எதை நோக்கி இருக்குது, எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்க ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து மக்களே ஒரு மனநிலைக்கு ரோல் நல்லா பண்ணாங்க அப்படின்னா மக்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்க போகிறாங்க. அவ்வளோதான். விசிகாவை மறுகட்டமைப்பு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கா சார்? திரும்ப வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், இல்லை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்ற சிச்சுவேஷன் இருக்கா? இல்லை, அது விசிகாவை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. விசிகா வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஐடியாலஜிகளாக தான் உருவாக்கி வர்றாங்க. அவங்க நீங்கள் வந்து திடீர்னுலாம் வந்து உருவாகலை, ஐடியாலஜிக்கலாக உருவாக்கி வர்றாங்க. என்னென்னா விசிகாவை அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு கொண்டு போய் கடத்தணும். அந்த வேலையை நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடத்தணும். விசிகாவினுடைய அரசியலை கொண்டு போய் சேர்க்கணும். ஜென்சிக்கு அந்த அரசியலை அவங்க செய்யணும். அதை ஒன்றும் கையில் எடுத்து செய்யணும். அவர்களுக்கு அந்த ஜென்சிக்கே பொறுத்த வரைக்கும் அரசியல், சமூகம், சமூக நீதி, வாட் இஸ் திஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் சாட், அப்புறம் ரீல்ஸு, இன்ஸ்டா, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. அதுக்குள்ளே கொண்டு போய் அரசியல் சேர்க்கணும். இப்போ அதுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குற அரசியலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் எல்லா கட்சியிலும் தடுமாறிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இவங்க போகணுமே. தாவேகா ஈஸியாக பண்ணிட்டாங்களே. அது அவங்க ஆரம்பிக்கிறது அங்கிருந்து தானே.
இவங்க வெளியிலேருந்து உள்ளே போகணுங்க, அவங்க உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. இப்போ அதுதான் சிக்கல். இப்போ எல்லா கட்சிகளுமே அடுத்த தலைமுறைக்கான அரசியலை அவங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க. அது இன்க்ளூடிங் விசிகாவுக்கும் இருக்கு. ஓகே, அதை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.